அன்யோங் நல்லா எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் யுவர் விங்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜானு. ஸோ இன்னைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அந்த ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா போக்கிரி டு பூக்கி. ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் மாஃபியா தீம் தான். ஸோ ஒரு மாஃபியா ஸ்டோரி கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் வந்துட்டு இது ஆல்ஃபா எக்ஸ் ஒமேகா தான். ஸோ என்னோடய பாதி ஸ்டோரியில் வந்துட்டு ஆல்ஃபா எக்ஸ் ஒமேகா தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட்டாக நான் வந்து ஒமேகா வேர்ஸ் பேஸ் பண்ணி தான் போடுவேன். அதனால் வந்துட்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. ஸோ தயாங் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. ஸோ வந்து கண்ட்ரியே ரொம்ப பயப்படுவாங்க. எந்த கவர்மெண்ட்டாலையும் வந்து தயாங்கோட அட்ராசிட்டிஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய மாஃபியாஸ்லாம் தயாங்கோட அந்த ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா தயாங் வந்துட்டு மாஃபியா வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய காட்ஃபாதர் சொல்லலாம். தயாங்க்கு வந்துட்டு இல்லாத ஒரு எனிமியே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு, இன்னொன்று பக்கம் வந்துட்டு மற்ற மாஃபியா கேங்ஸு. ஸோ தயாங் பாட்டுக்கு ஒரு கிங் மாதிரி அவர் வேர்ல்டில் அவர் வந்து கலக்கிட்டுருக்காரு. அவ்வளோதான்டா, இவ்வளோ தான் இன்ட்ரோ. ஜேகே பற்றி சொல்லணுன்னா போக போக ஸ்டோரியிலே உங்களுக்கு தெரியும். அகெயின் தயாங் தான் ஆல்ஃபா அண்ட் ஜேகே தான் ஒமேகா. இவ்வளோ தான் இன்ட்ரோ. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பெரிய சிட்டி பார்க்குறோம். அந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய பில்டிங், ரொம்ப டாலான பில்டிங், கிட்டத்தட்ட 15 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த 15th ஃப்ளோரில் தான் இப்போ தயாங் இருக்கார். மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ட் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தயாங் இப்போ அவர் ரூமில் அப்படியே அவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பெரிய ஒரு பிராண்டி பாட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து ஜிமின் தயாங்கோட ரூம் டோரை ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. டே தயாங், என்னடா பண்ணிட்டுருக்க? சொன்னால் திருந்த மாட்டேல்ல? ஜிமினா அடிடியா. டேய் என்னடா அது, முதல்ல அந்த பாட்டிலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பாட்டிலை பிடுங்கி வச்சுக்கிறாரு. அதான் கொடு மச்சான், மச்சான் கொடுக்க போறியா இல்லையா? டே தயாங், முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. நீ எல்லாம் வேணுன்ட்டு பண்ணுறியா இல்லை உனக்கு தெரியுதா இல்லை தெரியாமல் எதாவது பண்ணிகிட்ருக்கியா? எனக்கு புரியல மச்சான். உனக்கு சொன்னால் புரியாது, பாட்டிலை விட கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு பாட்டிலை கீழே போட்டு உடச்சிட்றாரு. சொல்லிக்கினே இருக்கியா, என்ன நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு ஜிமினோட காலரை பிடிச்சிக்கிறாரு. வாடா வந்து அடி வா. ஜிம்மனா ஏன்டா அப்படி பண்ணுற? தான் ஏன்டா இப்போ என்ன பிரச்சனை சொல்லு என்ன? டே தயாங், உனக்காக ஒரு ஃபேமிலி இருக்குடா. ஜங்குக் இருக்கான், அழகான ஒரு குழந்தை இருக்குது. போய் ஃபேமிலியை பாடுறான்னா திரும்பி திரும்பி மஜாம் போதும் நிறுத்து. நான் ஃபேமிலி நான் ஃபேமிலி தோ நீங்கள் இருக்கீங்களே தானே எனக்கு ஃபேமிலி. அது மட்டும் இல்லை, எதுவும் நல்லா தானே இருக்குது. கையில் கன்று அப்படியே மாதிரி கெத்தா மாசா நல்லா தானே இருக்கேன் மச்சான். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நல்லா தானே பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் என்ன? டே தயாங், நீ போக்குரி தானே பண்ணுவ, அது அப்படி நல்லதுன்னு சொல்லுவியா? நீ தப்பு தானே பண்ணுற. ஒருத்தன் குடும்பத்தை மறந்துட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கான் பார்த்தியா, அது தப்பு தான். அது மட்டும் இல்லை, அதை விட உனக்கு மனசு வருது. அவ்வளோ கல் நெஞ்சக்காரனா நீ. அங்கே உனக்காக ஒரு பச்சை குழந்தை. அப்புறம் அந்த ஜங்குக் அவனடா பண்ணா? உன்னை நம்பி வந்தானே, அவன் பண்ணு தப்பா? உன்னை லவ் பண்ணானே, அது பண்ணு தப்பா? டேய் ஏன்டா அப்படி இருக்க? இப்போ கூட ஒன்றும் இல்லை, உனக்காக உன் குழந்த அப்புறம் ஜங்குக் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போடா போய் குடும்பத்தை பாடுறா. ஜிம்மனா போதும் நிறுத்து. அட்வைஸ் பண்ணி பண்ணி காலேருந்து ரத்தம் தான் வருது. 3 வருஷமாக இதே தானடா சொல்லிடுற. இப்போ தான் மாறியா போச்சு. மச்சான் அவன் நல்லா தானே இருக்கான் மச்சான், நான் பார்த்துக்கிறேன். போதும் சரி வா சேர்ந்து குடிக்கலாம் வா. டே தயாங், ஒரு ஃப்ரெண்டாக என்னால் எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ண முடியும். ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், அதுவும் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ தயாங் போய்ட்டு அவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு பேன் பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து நேராக கேலரி உள்ளே போகிறாரு. ஸோ கேலரி உள்ளே போயிட்டு மை லைஃப்னு ஒரு ஆல்பம் இருக்கும், அந்த ஆல்பமை கிளிக் பண்ணுறாரு. அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வராரு. அதில் ஃபுல்லாக ஜேகேவோட ஃபோட்டோஸ் தான். ஸோ அப்படியே ஒரு பழைய மெமரிஸ்லாம் வருது. சரிங்கண்ணா, இப்போ நம்ம அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. தயாங் போதும் தயாங், எங்கள் அப்பா நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க. பாவம் அவர், ஏன் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் என்னடா பண்ணுறது?
உங்கள் அப்பா ஒரு டுபாக் ஒரு போலீஸ். அப்படி தானே? தயம் போங்க தயம். அவர் வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தெரியுமா? ஆமாடா, ரொம்ப நேர்மை நீதி நியாயம். அவன் கிடக்குறான் டோமர். தயம் போதும், இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்டா, நிஜமாலே தானே? ஏன் சொல்லு. சரி விட்டுங்க தயம், அவங்க இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடா சும்மா சும்மா. அதான் தயம் அமைதியாக இருங்க, எங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு. பண்ணிட்டானா? நினச்சேன் என்னடா இன்னும் காலை காணுமே. சரி அட்டன் பண்ணி பேசு. தயம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, என்ன நான் பேசுகிறேன், சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு அவங்க அப்பா கிட்ட. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஜேகே எங்கப்பா இருக்கு? அப்பா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன்ப்பா. சரி, வீட்டில் அம்மா வெளியே போயிருக்குன்னு சொன்னான், அதனால தான் கால் பண்ணேன். சேஃபாக இருக்கியாப்பா? அப்பா நான் சேஃபாக தான் இருக்கேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அச்சோ தயோங், கும்பன இருங்க தயோங். யார் ஜிக்கே அது? திரும்பியும் சொல்கிற பேச்சு கேட்காம அங்கே போயிட்டியா நீ? அப்பா அது அப்படியே ஒன்றும் இல்லையே, அது வந்து தயாங் கூட இருக்கா? இல்லைப்பா. போய் சொல்லாத ஜிக்கே, தயாங் கூட தானே இருக்க. ஃபோன் அவன்கிட்ட கொடு. அப்பா ப்ளீஸ் ஃபோனை அவன்கிட்ட கொடு அப்படின்ட்டு ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு. என்னாச்சு சொல்லுவோம், எதுக்கு டென்ஷனாரு? தயோங் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். சரி ஃபோனை விட, நான் பேசுகிறேன், நீ போய் உட்காரு, பயப்படாத, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயோங் பாட்டுக்கு வந்து தனியாக பேசுகிறாரு. டேய் தயோங், என்னடா பண்ணுற? ஒழுங்கு முறை தான் பையனை வீட்டில் விட்டுரு. ஐயோ மாமா என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? விடுறேன் பையனை தானே, நல்லாவே விடுறேன். இல்லை வீட்டில் விடுறேன், ஓகேவா? நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இதோ பாரு தயோங், நீ பண்ணுற சுத்தமாக நல்லா இல்லை. சரி முதல்ல நான் மாமான்னு கூப்பிட்றது நிறுத்து. உனக்கெலாம் என்ன தகுதி இருக்குது? சரிங்க கமிஷனர் சார், நான் மாமானே கூப்பிடல. அப்புறம் தகுதியை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உங்கள் பையனை போட தான் தெரியும், இந்த ஒரு தகுதி போதும் இல்லை. டேய் தயோங், நீ மட்டும் உன் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோ பாருங்க கமிஷனர் சார், அதெல்லாம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். அதான் இப்போ உங்கள் பையன் கூட இருக்காங்கல்ல, முடிஞ்சா வந்து என்ன கண்டுபிடிங்க, பார்க்கலாம். டே தயோங், என்ன ரொம்ப சேஃபாக இருக்குன்னு தைரியத்தில் பேசுகிறியா? ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலே போயிடுவேன். நான் மாட்டணும் இல்லையோ, அதான் உன் பையன் என்கிட்ட மாட்டிட்டான்ல. இதுக்கப்புறம் அவனையும் என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. சின்ன சிறுசுங்க லவ் பண்ணிட்டு போதேன்னு விடுங்க, அதை விட்டுட்டு உன்னோட ரிவெஞ்ச் மாதிரிலாம் கொண்டு வந்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பார்த்து நடுறதே வேறு. சரி போதும், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சும்மா உன் கூடயே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என் ஜாலாம் எனக்காக காத்துட்ருக்கான். பேலன்ஸ் இருக்கிறத போய் பார்த்துட்டு அவனை வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் என்னை பிடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை கழட்டுறேன் ட்ரை பண்ணிடுறேன், அதை புரியுதா? உன்னால் என் மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயோங் ஃபோன் கட் பண்ணிடுறாரு. தயோங் என்ன ஆச்சு? அப்பா ரொம்ப திட்டாரா? அப்படிலாம் இல்லை செல்லம், நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தார். என் வருங்கால மாமனார் இல்லை, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். ஒன்றும் இல்லை, நான் பேசி சமாதானப்படுத்திட்டேன். நம்ம பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துடலாமா? தயோங் போங்க தயோங், எப்போதாலும் இதுலேயே இருங்க. டே என்னடா? அப்பா வர டென்ஷன் ஆகிட்டான், அதை நீ தான் கூல் பண்ணோம். வா கிட்ட வா. அப்படியே அவங்க 2 பேரும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ தயோங்கும் ஜிமினும் அப்படியே கார் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே வீட்டுக்கு தான் நேராக போயிட்டுருக்காங்க. தயோங் செம்ம கோவத்தில் இருக்கார். நான் பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது அவங்க அப்பனுக்கு வேலையாக போயிடுச்சுல. டே தயோங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயேன்டா. இல்லை மச்சான், அங்கே முக்கிய ஆபத்தில் இருக்கான், நான் போகணும் அப்படின்ட்டு தயோங் பாட்டுக்கு காரோட ஆக்சிலரேட்டர் அப்படியே ஸ்பீட் பண்ணுறாரு. ஸோ வண்டி அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது.
அட் லாஸ்ட் 2 பேருமே ஜேகேயோட வீடை ரீச் ஆகிடுறாங்க. ஸோ கூட தயோங்கோட பாடி கார்ட்ஸும் இருக்காங்க. டே தயோங், நீ உள்ளே போய் தான் ஆகணுமா? நானே போட்டா? இல்லை மச்சான் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தயோங் பாட்டுக்கு அவரோட கன் எடுத்து கன் ஹோல்டரை வச்சுட்டு நேராக ஜேகே வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஜேகேவோட அப்பா அண்ட் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தயோங்க தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. பிகாஸ் தயோங் வந்துட்டு கையில் கன்னை வச்சுருக்கறனால எல்லோரும் கிட்ட வரவே பயப்படுறாங்க. ஸோ தயோங் பாட்டுக்கு நேராக ஜேகேவோட ரூமுக்கு போகிறாரு. தயோங், எப்போ வந்தீங்க? சலம் உனக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லை தயோங், அப்பா தான் அடிச்சுட்டாரு. என்னது அடித்தானா? எங்கே அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயோங் பார்க்கும்போது கண்ணும் அப்படி வீங்கியிருக்கும். பாருங்க தயோங் எப்படி அடிச்சுட்டாரு. கையை வேலை வச்சுட்டானா? எதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. வா வா. தயோங் எங்கே போகிறீங்க? உங்கள் அப்பாவை சாவடியே தான். அச்சோ தயோங் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, விடுங்க. வேண்டாம். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என் செல்லத்து மேலே கை வச்சிருக்கான், சும்மா விட சொல்கிறியா? தயோங் வேணாங்க. சரி, இதுக்கு மேலே எங்கே இருக்கு வேணாம். வா கிளம்பு, வா என் கூட வா. தயோங் எங்கே? வேண்டாம். வர போறியா இல்லையா? ஏன் வரமாட்ற? அப்பா. ஓ, உனக்கு என்னோட அப்பா தான் முக்கியம் இல்லை? சரி இங்கே இரு. சரி ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். தயோங் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயோங்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. டேய் கையை விடு. தயோங் போகாதீங்க, இப்போ ஏன் கோவப்படுறீங்க? கையை விடு. தயோங் ஒழுங்கு மரியாதையா என் கூட வரியா இல்லை? நான் வரேன், ஆனால் எப்படி? டேய் வாடா. எப்படி தயோங்? கல்யாணம் பண்ணிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தயோங் சொல்கிறாரு. ஸோ ஜேகேக்கு செம ஷாக்கு. தயோங் நிஜமாலேவா? ஆமாண்டா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வரையா கூட? சரி நான் வரேன். ஆனால் அப்பா கொடுத்ததுக்கப்புறம் ஃபைட் பண்ணாதீங்க தயோங். அவர் ஏதோ பண்ணிட்டாரு கோவத்தில். அப்பாவை மட்டும் விட்டுருங்களேன். சரிடா, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ வா. அப்படியே தயோங் வந்துட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ரூம்லேருந்து வெளியே வராரு. அங்கே என்ட்ரன்ஸில் அவங்க அப்பா அப்படி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அப்பா முறைக்கிறாரு தயோங். டே அவன் கிடறானே வா அப்படின்னு சொல்லிட்டு தயோங் பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதோ பாருங்க கமிஷனர் சார், நீங்கள் எப்போ என் செல்லத்து மேலே கை வச்சிங்களோ அப்போ முடிவு பண்ணிட்டேன் இந்த இடம் அவனுக்கு சேஃப் இல்லைன்னு. இதுக்கப்புறம் அவன் என் கூட தான் இருக்க போகிறான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் பர்மிஷன்லாம் யாரும் கேட்கலை. பட் இருந்தாலும் என்னோடய மாமனார் அந்த காரணத்தினால் எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயோங்க ஜேகேவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நேராக கார் கிட்ட தான் போகிறாங்க. ஏன் மச்சான் என்னடா இது? ஜிமினா அதெல்லாம் போகிற வழியில் சொல்கிறேன், சீக்கிரம் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அப்படி கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. மச்சான் போகிற வழியில் கிளப் இருக்குல்ல, அங்கே ஸ்டாப் பண்ணிடுறியா? எதுக்கு மச்சான், அதுவும் இந்த டைமில்? நைட் டைம் ஆகிடுச்சு, கிளப்பில் க்ளோஸ் ஆகிருக்கோண்டா. மச்சான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீ நேராக கிளப்புக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு தயோங் பாட்டுக்கு நேராக கிளப்புக்கு தான் போகிறாரு. அட் லாஸ்ட் எல்லோரும் கிளப் ரீச் ஆகிட்டாங்க. தயோங் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? செல்லம் அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, இதோ இங்கே தான் நம்ம மேரேஜ். என்னங்க சொல்கிறீங்க? இப்போவா? எந்த டைம்லையா? ஆமாண்டா செல்லம், இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போகிற. உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இப்போ மேரேஜ். தயோங் ஐ லவ் யூ தயோங், ஐ லவ் யூ டூடா. சரி ரெடியா? பட் ரிங்குக்கு எங்கே போவேன்? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு இதை பண்ண தெரியாதா? இதோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே 2 பேருக்கும் ரிங் கொண்டு வராங்க. இப்போ தயோங்கோட பாடி கார்ட்ஸ் அப்புறம் தயோங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடிலேருந்து அப்படியே சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி ஜேகேவும் தயோங்க அப்படியே ரிங்கை மாற்றிக்கிறாங்க.
ஸோ அப்படியே ஹவுல் ஹாப்பினஸ் ரெண்டு பேருக்கும். அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நீ அவ்வளோ அழகு. அட் லாஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜும் முடியுது. ஸோ எல்லோரும் அப்படியே கிளப்லேருந்து வெளியே வராங்க. சரி மச்சான், தா காரிக்கி பிடி. ஜிம்மினா நீங்களாம் எங்கே போகிறீங்க? அது வேணாண்டா மச்சான், சொல்லணுமா என்ன? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் பண்ணிக்கோ. சரியா? எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிடுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹனிமூனெல்லாம் முடிச்சுட்டே வாங்க, பொறுமையாகவே வாங்கண்ணா. அவ்வளோ அவசரம் கிடையாது. ஜேகே, ஹாப்பி மேரிட் லைஃப். டே தயம் மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமன் பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ கார் கீ தயங்கோட கையில் இருக்குது. சலம் போகலாமா? தயம் போங்க. ஸோ அப்படியே சொல்லிட்டு ஜேகே சமோஷாயாக இருக்கார். ஸோ தயம் பாட்டுக்கு காரை ட்ரைவ் பண்ணிட்டு நேராக ஜிமின் சொன்ன ரெசார்ட்டுக்கு போகிறாரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அது ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி. ஸோ ப்ரைவேட் ரெசார்ட், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ தயாங்க ஜேக்கும் நல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங், போதும் போதும் தயாங், நோ. இந்த ஜேகே ஓடாத, முடிச்சானா மொத்தமே முடிச்சிருவேண்டா. நல்ல ஒரு நிமிஷம். தயாங் தயாங் விடுங்க தயாங். தயாங் மாட்டிக்கினியா? பின்ன சும்மா முயல் குட்டி மாதிரி அங்கிட்டும் அங்கிட்டும் ஓடினா இப்படி தான் மாட்டிப்பேன். தயாங் விட்டுருங்களேன். ஐயோ, நீங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. ப்ளீஸ். டே, ஏதோ ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ஆகுது. என்னாச்சு? உனக்கு என்ன ஹீட் ஆகிடுச்சு? ஆமாம் தயாங், எனக்கு ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக வயிறு வலிக்குது. டே சே, எனக்கு ஸ்மெல் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னோட ஃபெரோமோன்ஸ் என்ன ஏதோ பண்ணுதுடா. தயாங் விட்டுருங்களேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வயிறு வலிக்குது. நான் நிறைய ஓடனால எனக்கு வந்துருச்சு போல். ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ். அதுவும் நல்லதுக்கு தான்டா. இந்த டைமில் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். தயாங், என் பாடி ஃபுல்லாக ஹீட் ஆகுது. தயாங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு நல்லா தயாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு அப்படியே ஜேகேயோட நெக்கை ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறாரு. ஸோ ஜேகேயோட ஸ்மெல்லு தயாங்க்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் தயாங்க்கு ஒரு ரட்டு வந்துருச்சு. தயாங் வலிக்குது. ஸ்லோவாக பண்ணுங்க தயாங். தயாங். ஸோ தயாங்கால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. சாரிடா, நான் முடியல. ஐ கான்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணே. முடிஞ்சிச்சு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தயாங்கால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ரட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ஸோ தயாங் பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அட் லாஸ்ட் ரெண்டு பேருக்கும் முடிஞ்ச பிறகு அப்படியே டயர்டாக பெட்டில் படுத்துக்கிறாங்க. குட்டி தோ மாமாவை கொஞ்சம் பாரி தங்கம். போங்க தயாங், வலிக்குது தெரியுமா, முடியல. அச்சோ சாரிடா தங்கம், கோச்சிக்காதண்ணா. என் தங்க புள்ளல. வயிறு கட்டி பாருங்கடி. முடியாது. நான் எவ்வளோ சொன்னேன், எவ்வளோ அழுதேன், விட்டீங்களா? என்னால் இப்போ நடக்கக்கூட முடியலை. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், ஆனால் எனக்கு காலெல்லாம் வலிக்குது. சரி வாடா, நான் தூக்கிட்டு போகிறேன். கிட்ட வராதிங்க, என்னை தொடாதீங்க. போங்க.
டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ஜேகே லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அப்படியே தாங்க மேலே சாஞ்சிட்ருக்காரு. தாயோங் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, இப்போ தான் நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குல்ல லைஃப்பில். நீங்களும் நானும் சேர்ந்து இந்த ஜேர்னியை ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போவுமே என் கூடயே இருங்க தாயோங்க. இதே மாதிரி நான் உங்கள் மேலே சாஞ்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது. கண்டிப்பா இதே மாதிரி தான் எப்போ நான் உங்க கூட இருப்பேன், ப்ராமிஸ். அப்புறம் தாயோங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆனால் நீங்கள் எனக்கு கண்டுக்கவே இல்லை. என்னடா என்னாச்சு? அது ஜாப் விஷயமாக நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் கம்பெனி தான். ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் இந்த ஜாபுக்கு என்ன குறைச்சல்? தயவுங்க, இந்த மாஃபியாலாம் தயவு செஞ்சு வேண்டாமே. இதில் வர சேலரிலாம் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண வேணாம். ப்ளீஸ் நல்ல ஒரு ஜாபுக்கு போங்க, நம்ம ஃபேமிலி பார்த்துக்கோங்க. ஏன் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தெரியலண்ணா நல்ல சேலரி கெட்ட சேலரின்னு, இப்போ மட்டும் என்ன புதுசா? ஐயோங்க, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் அந்த வேலை வேண்டாம். அதில் வேறு காசு கூட நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வாழ்ந்து காட்டணும் தயவுங்க. நம்ம வேறு அப்பா கிட்ட சேலஞ்செலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஜாபில் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த மாஃபியா ஜாப்லாம் வேண்டாமே, வேண்டாம் தயவு. டே போதும், ஸ்டாப் பண்ணு. இப்போ என்ன? அதுதான் எனக்கு தெரியும், இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இல்லை தயவுங்க. டே சும்மாறா. சரி ஏஞ்சோ, நான் போய் தூங்குறேன், நீயும் தூங்குவா. தயம், நீங்கள் எதுவும் சொல்லலை. டே என்னடா உனக்கு பிரச்சனை? நான் தான் இந்த டாபிக் எடுக்காதுன்னு சொன்னனா இல்லையா? என் வேலை எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும், புரியுதா? நீ ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்தில் எனக்கு தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, என்னோடய வேலை எனக்கு பார்த்து தெரியும், சரியா? அதுக்கப்புறம் என் சொல்லத்தோட வேலை என்ன தெரியுமா? எப்பயும் வச்ச மாதிரி அவன் கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கணும், உன்ன மாதிரி நல்லா லட்டாக குழந்தை பெற்று தரணும், புரியுதா? புரியுதாடா? சரிங்க தயங்க. சரிவா போய் தூங்கலாம். அப்படியே தயங்க ஜெக்கம் போய் தூங்கிடுறாங்க. ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 4 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ தயவங்க வந்துட்டு அப்படியே சிட்டியில் இருக்க பாதி பிளேஸை வந்துட்டு அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. ஸோ மாஃபியா கிங்கும் ஆயிடுறாரு. ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் போது இப்போ தான் ஸ்டோரியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அதாவது லீ பிரதர்ஸோட என்ட்ரி. லீ பிரதர்ஸ் யாருன்னா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மாஃபியா கம்பெனி. இப்போ அப்படியே ஒரு சைடு வந்தால் ஒரு பெரிய மேன்ஷன் பார்க்குறோம், அதான் லீ பிரதர்ஸோட மேன்ஷன். ஸோ எல்லோரும் அந்த மேன்ஷனில் இருக்கிறவங்க எல்லாமே அழுதுட்ருக்காங்க. அண்ணன் பாருங்கண்ணே, எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கண்ணே. அண்ணன் என்னாச்சு, ஏன் அழமாட்டீங்க? நான் அழமாட்டேன்டா. அந்த தயவுங்க, அவன் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் என் தம்பியை கொண்டுட்டான். அவனை கொண்டுட்டு பிறகு தான் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரும். அவனை கொல்லாமல் யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் அழுது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே அந்த தயவுங்க எங்கே இருக்கான், அவனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாமல் என் ரூட்டுக்கு வந்துட்டான். அவனை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தம்பிக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணணும். அந்த தயவங்கூட தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு லீ பிரதர்ஸில் இருக்க அண்ணன் சொல்கிறான். ஆக்சுவலாக லீ பிரதர்ஸ் யாருன்னா ஒரு ட்வின்ஸு. ஸோ 2 பேருமே வந்துட்டு கெட்டவங்க தான். ஸோ அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துட்டு ரொம்ப இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் தான் தயவாங் போயிருப்பார். ஆக்சுவலாக தயவாங்க்கு வந்துட்டு லீ பிரதர்ஸை கொல்லணும்னு இல்லை, பட் தெரியாமல் பண்ணியிருப்பார். இதுக்கு தான் இப்போ இந்த லீ பிரதர்ஸில் இருக்க அண்ணன்காரன் வந்துட்டு தயவாங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே சைடு வந்தா. ஸோ ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்காரு. ரெடி ஆகிட்டு வந்து அப்படியே மிரரை பார்க்குறாரு. தயவாங்
இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான நாள். அது என்னன்னா, ம், நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாக போகுது. அது உங்ககிட்ட சொல்லணும்ல. ஆனால் நீங்கள் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டீங்க? இதோட 100 தடவை கால் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு டைம் கூட என் கால் அட்டன் பண்ணல. நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு புரியுது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் உங்ககிட்ட தானே சொல்லணும். சரி பரவாயில்ல. என் புருஷன் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதனால் நானே அவர் இடத்துக்கு போகிறேன். ஆனால் தயம் கோவப்படக்கூடாதுன்னா, உங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்தால் பிடிக்காதுல்ல. பட் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அதனால தான் நானும் உங்கள் பேபியும் எனக்கு உங்கள் இடத்துக்கு வர போகிறோம் அப்படின்ட்டு ஜேகே வந்து இப்போது தயம் கிட்ட பேச ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அட் லாஸ்ட் ரெடி ஆகிட்ட உடனே ஜேகே பாட்டுக்கு நேராக தயாங்கோட பேஸுக்கு தான் போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபுல்லாக தயாங்கோட பாடி கார்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க வெளியே. அப்போ கரெக்டாக ஜிமின் வெளியே வராரு. ஜேகே நீ என்ன பண்ணுறீங்க? தயாங் பார்த்தா திட்ட போகிறான் பாரு. அது ஒன்றும் இல்லை ஜிமினா, நான் சும்மா தான் ஒன்றும் இல்லை. தயாங் பார்க்க தான் வந்தேன். அவர் இருக்காரா உள்ளே தான் இருக்கான். ஆனால் பார்த்து பேசுனேன். ஆல்ரெடி நீங்கள் வந்ததுக்கே செம்ம டென்ஷன் இருப்பான். அதனால் வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லிவிட்டு கிளம்பிடு. சரிங்க ஜிமினா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே பாட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ ஜேகே போயிட்டு அப்படியே தயாங்க மீட் பண்ணுறாரு. சொல்லும் எத்தனை டைம் சொல்லியிருக்கீங்களா வரக்கூடாதுன்னு? இதுக்கு இங்கே வந்தப்போ தயாங் அது நான் கால் பண்ணேன். ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்க? இதோட 100th கால் பண்ணிட்டேன் தெரியுமா? நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. ரொம்ப தான் பிஸியாக இருக்கீங்க. நான் மீட்டிங்கில் இருந்தேன்டா, அதனால எடுக்க முடியல. நானே கால் பண்ணியிருப்பேன்ல, இப்போ யாரும் நீங்கள் வர சொன்னோம்? அது தயாங் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தயாங்க்கு ஒரு கால் வருது. ஸோ தயாங் அப்படியே கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்கிறா யோஞ்சன், என்னாச்சு? தலை பிரச்சனை, நீங்கள் அங்கே இருக்காதீங்க, கிளம்பிடுங்க. என்னாச்சு? தலை லீ பிரதர்ஸ் நம்மளுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இருக்கிற இடம். தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. மொத்தம் அவனுங்க வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். தலை ப்ளீஸ் வேணாம், இப்போ எதுவும் பண்ணாதீங்க. கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க, அதனால் வேண்டாம், பிரச்சனையாகிடும். இப்போ முதல்ல நம்ம சீக்ரெட் பேஸுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தயாங் கேங்கில் இருக்க வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ தயாங் பாட்டுக்கு நேராக ஜேகே கிட்டே வராரு. ஜேகே கிளம்பிடு. ஏன் நான் போகணும்? நானும் இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லவே இல்லை. கிளம்ப போறியா இல்லையா? வேணாம், பிரச்சனை, நீ கிளம்பு. தயாங் ப்ளீஸ் தயாங், என்ன பிரச்சனை வேணால் வரட்டும், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன். சொன்னால் கேளு, வேண்டாம் நீ கிளம்பு. அப்புறம் சொல்லும், இதோ என் கண்ணை பாரு. எதுவும் பயப்படாத சரியா? நான் வரத்துக்கு சில நாட்கள் ஆகும், மாதங்கள் கூட ஆகும்டா, ஓகேவா? நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்றுனா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம பாடி கார்ட்ஸ் வந்து நான் பார்த்து பண்ணுங்களேன். தயாங் எங்கே போகிறீங்க நீங்கள்? என்னை விட்டு போகாதீங்க தயாங் ப்ளீஸ். தயாங் ஜேகே சொன்னால் புரிஞ்சோ. இப்போ இது சேஃப் கிடையாது, அவன் கூட இருந்தால் சேஃப் கிடையாது. ஸோ பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிளம்ப போகிறாரு. ஸோ ஜேகே போயிட்டு தயாங் ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டுறாரு. விட்ரா தயாங், போகாதீங்க தயாங். தயாங் ப்ளீஸ், இந்த மாதிரி டைமில் தானே நீங்கள் என் கூட இருக்கணும். தயாங் நீங்கள் அப்பாவா போகிறீங்க தயாங் அப்படி சொன்ன உடனேயும் ஸோ தயாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. விட்ரா தயாங், விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுறாரு. இந்த பாடுறா, எனக்கும் நிறைய கடமை இருக்குது புரியுதா? நான் நம்பி நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும். இப்போ கூட ஒன்றும் கிடையாது, நீ இப்போ லைஃப் ஆரம்பி. அவங்க அப்பா கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானா, அதுவும் போலீஸ் ஃபோர்ஸோட. சரியா? சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. யார் பழியோ யார் பிழையோ யார் நெஞ்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான்
ஜேகேக்கு அப்படியே வேர்ல்டே blank ஆன மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தயோங் தயோங். ஸோ தயோங்கோட பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே ஜேகே வந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோதான்டா, இவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக். அண்டு இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ 3 இயர்ஸ் முடிஞ்சிருக்கோம். ஸோ ஜேகே இப்போ அவர் வீட்டில் இருக்கார். டேஜுனா என்னது இது? இப்படியா நீ வாலெல்லாம் கிறுக்கி கிறுக்கி வைப்ப? ம், ம், ம். ஐயோ, இப்படி சிரித்து சிரித்து மயக்கிட வேண்டியது தான். திட்ட கூட வர மாட்டேங்குது. ம், 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 ம். நீ போ, நான் தூக்க மாட்டேன். ம், 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 ம். சரி, கிட்ட வா. எப்படின்னா இப்படி இருக்க? அப்படியே உங்கள் அப்பா நாட்டும். சரி. டேஜுனா ஸ்டோரி சொல்லவா? ம், 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 ம். சரி, ஓகே. எனக்கு என்ன ஸ்டோரினா கிங்கோட ஸ்டோரி சொல்கிறேன், ஓகேவா? சரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய கிங் இருந்தாங்களாம். அந்த கிங்கோட பேர் அப்பா. அப்பா அப்பா. அச்சோ டேஜுனா அப்பாவா? ஆமாம் ஆமாம், அந்த கிங்கோட பேர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அப்பா நிஜமாலே ஒரு ஹீரோ தான்டா. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு தான் நம்மளை பிடிக்கல போல. சரி விடு, அப்பா இஸ் ஆல்வேஸ் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு டேஜுனாக்கு வந்துட்டு ஜேகே அப்படியே ஸ்டோரி சொல்லிவிட்டு தூங்க வச்சிட்றாரு. ஸோ தூங்க வச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா ஜேகேவோட அம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜேகே கூட அவங்க அம்மா தான் இருக்காங்க. அம்மா எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேனா இல்லையா? அம்மா ப்ளீஸ். இப்போ என்ன என் புருஷன் செத்தா போயிட்டான்? இல்லை, அப்புறம் என்ன? நான் செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன். என் தாயவங்க எனக்காக வருவாருன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிட்டே இருடா. அவன் என்னத்துக்கு யார் கூட கூத்தடிச்சிட்ருக்கானோ? அதான் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன? அம்மா, இன்னொரு தடவை அவரை பற்றி தப்பாக பேசுனா ஆள் தான். நீ கிளம்ப முதல்ல இங்கேருந்து. என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். டேய், இப்போ நான் அப்படின்னா தப்பாக சொல்லிட்டேன். ஒரு அம்மாவா என்னால் உன்னை அந்த நிலையில் பார்க்க முடியலை, அதானே சொன்னேன். கஷ்டமாக இருக்குடா. அதுவும் என் புள்ள இப்படி தனியாக கஷ்டப்படுது. அம்மா போதும். நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேனா நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேனா? இதுக்கப்புறம் அவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னா தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வராதிங்க. சரிடா, சரி, உன் இஷ்டத்துக்கு நீ ஆடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு சைடு வந்தால் லீ பிரதர்ஸோட மேன்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ அதில் இருக்க அண்ணங்காரை வந்துட்டு அப்படியே உக்காண்ட்ருக்கான். அண்ணா கிடச்சிருச்சுண்ணா, இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. அப்படியா? உங்களுக்கு கண்டுபிடி எவ்வளோ நேரமா? ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே அவன் தப்பிச்சிட்டான். தோ இன்றைக்கி தான் தெரியுது அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள வேற இருக்கான். இப்போ என்னென்ன பண்ணலாம்? நீங்கள் போய்ட்டு அந்த புள்ளையை தூக்கிட்டு வாங்க. அண்ணா எப்படின்னா நம்ம டார்கெட்டே அந்த தயவங்க தானே? டேய், செத்து போனது என் தம்பி. அப்போனா நான் இன்றைக்கி எவ்வளோ வலிச்சிருவோம், அதே மாதிரி அந்த புள்ளையும் அந்த பிள்ளையோட அம்மா, அதாவது தான் தயவங்கோட அந்த லவ்வர் இருக்கான்ல, அவனை கொண்டுட்டா தயவங்க துடிக்க போகிறான். அதனால் தயவங்க ஒன்றும் நம்ம டார்கெட் கிடையாது. அந்த புள்ளைய மட்டும் தூக்கிடுவாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லீ பிரதர்ஸில் இருக்க அண்ணன்காரன் சொல்கிறான். ஸோ 2 days அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே தயவங்க சைடு வந்தா, டே மச்சான், பயமாக இருக்குடா, நீ இதை செஞ்சு குடிக்காதுண்ணே. டே ஜிம்மி, நான் நல்லா தான் பண்ண மாட்டேன்டா. நான் குச்சாலும் தெளிவாக தான் இருப்பேன்.
டேய் வேணாம், நமக்கு சுற்றி பிரச்சனையாக இருக்குது. நீ தயவு செஞ்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கோண்ணே, ஆனால் குடிக்க மட்டும் செய்யாத. நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்த ஜெமினா எதுவும் பயப்படாத. இப்போ கூட நான் குடிச்சதுக்கு காரணம் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நீ பயப்படாமல் போடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தயவங்க வந்துட்டு ஜிமினை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபாரினில் இருக்க மாஃபியா மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறாரு. இப்போ அப்படியே ஜேகே சைடு வந்தா, ஹலோம்மா, எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன் ஜேகே. அம்மா, டேஜ் ஒன்று உங்ககிட்டே இருக்கான்? இல்லைப்பா. ம், ஏன் என்னாச்சு டேஜூனுக்கு? அம்மா, நான் வந்துட்டு வெளியே கடைக்கு போயிருந்தேன், வீட்டில் தான் குழந்தைய விட்டுட்டு போனேன். எப்பயும் டேஜூனை கூட கூட்டிகிட்டு தான் போவேன். ஆனால் அந்த டைம் மேட் தான் வேணாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மேடும் காணும், டேஜூனும் காணும். எங்கே போயிருக்கான்னு தெரிலம்மா. அச்சோ சேக்கி, என்னப்பா சொல்கிற? குழந்தைய காணுமா? ஆமாம்மா, எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல. சரி, நீ எல்லா இடத்துலையும் தெரியும் முதல்ல? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேம்மா, மேடும் காணும், டேஜூனும் காணும். ஸோ ஜேகே அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே நேராக நடந்து வரும்போது டேபிள் கிட்ட ஒரு பேப்பரை பார்க்குறாரு. அந்த பேப்பரில் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கோம். அந்த அட்ரஸ் கீழே இங்கே வந்தால் டேஜூன் கிடைப்பான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக அந்த பேப்பரில் இருக்க அட்ரஸ் எடுத்துக்க போகிறாரு. இப்போ அப்படியே தயோங் சைடு வந்தா, தயோங்க்கு இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ ஹலோ தயோங், என்னை யாருன்னா தெரில. ஹலோ, யாருங்க நீங்கள்? எனக்கு யாருன்னு தெரில. அது எப்படி அவ்வளோக்குள்ளே மறந்துட்டேன் நீ? என்ன? நான் தான் லீ பேசுகிறேன். டேய், நீ தானே மயிறு? நான் கூட வேறு யாரும் நினச்சேன். சரி சொல்லு, என்ன? அது ஒன்றும் இல்லை தாயாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடி, அதனால் இன்றைக்கி ஒரு கேம் விளையாடுவோமா? டேய் சும்மா என்ன டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கியா? ஃபோனை வை. வேணாண்டா தாயாங், அவசரப்பட்டு ஃபோன் வச்சிடாத, அப்புறம் அந்த 2 உயிர் அதுதான் போயிடும். என்னடா சொல்கிற? நேத்தாயா அங்கே இன்னுமா விஷயம் தெரியாமல் இருக்க? அதான் இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக வச்சுருந்தல்ல உன்னோட ஆசை ஒமேகா, அவனோட உயிரும் அப்புறம் உன்னோட மினி வருஷன் இருக்குல்ல அதோட உயிரும் என் கையில் இருக்குது. முடிஞ்சால் வந்து நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ தயம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் திரும்பி கால் பண்ணுறாரு. டே என்னடா பண்ணி வச்சிரு? தோட்டா நான் பயமாக இருக்கா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. கேள்விப்பட்டேன் ஏதோ 3 வருஷம் பிரிஞ்சிருக்கீங்களாமே, நீ கூட அவனை வேணான்னு சொல்லிட்டியாமே, அப்புறம் எதுக்கு இந்த பாச போராட்டம்லாம்? வேணாம் விடு, நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா பண்ண அவங்கள? ஆனால் ஒன்றும் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். சும்மா சொல்ல விடாது. நீ வச்சிருக்கல அந்த ஒமேகா, என்னோட அப்பாவா அப்படி இருக்கான்? ஐயோ, நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது தயங்கா. வந்து நீயே காப்பாற்றிக்கோ. அப்புறம் அந்த குழந்த தேவையில்ல, டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. முதல்ல அந்த குழந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒமேகா வச்சு சேர போகிறேன். முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்கோ அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். ஸோ அவன் ஃபோன் கட் பண்ண அடுத்த செகண்டே தயவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் எஸ்எம்எஸில். ஸோ தயவுங்க அதை செக் பண்ணுறாரு. பார்த்தா அவன் சொன்ன அட்ரஸ் இருக்கும். ஸோ தயவுங் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போகிறாரு. தயவுங்க இப்போ அந்த லொக்கேஷன் போயிருப்பார். அது ஒரு பழைய ஃபேக்ட்ரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது, அங்கே யாருமே இல்லை. ஸோ தயவுங்க படுக்க அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ ஒரு கொஞ்சம் தூரத்தில் தயவுங்க பார்க்குறாரு, அங்கே ஜேகேவை ஹேண்ட்ஸ் தனியாக லெக்ஸ் தனியான்னு கட்டி போட்டிருப்பாங்க ரோப்பில். ஸோ தயவுங்க நேராக ஜேகே கிட்டே ஓடி போகிறாரு. ஓடி போய் ஓகே டே கடதான் பாருடா, என்னாச்சு உனக்கு? டே தயவுங்க வந்திருக்கேன் குக்கி, டே சொல்லும் பாருடா அப்படின்ட்டு தயவுங்க வந்துட்டு ஜேகே எழுப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலாக ஜேகேக்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டோசேஜ்னால் ஜேகே இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார். டே குக்கி பாருடா கண்ணு திறந்த அப்படின்ட்டு தயவுங்க வந்துட்டு ஜேகே கட்டின அந்த ரோப்பெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுடுறாரு. தயவுங்க தயவுங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் எங்கே போனீங்க தயவுங்க? டே அதான் அப்புறம் சொல்லிக்கிறேன், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு தயவுங்க ஸ்லோவாக ஜேகேவை எழுப்புறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு
தயோங் இருங்க, குழந்தைய காணும் தயோங், அவங்க தான் வச்சுருக்காங்க. சரி சரி, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போ. நான் நம்ம ஆளுங்க ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்துடுவாங்க. சரியா? தயோங், குழந்தை இல்லாமல் என்னால் போக முடியாது. குழந்தை வேணும். டேச்சாலும் ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நீ போ. நான் வந்துட்டு குழந்தை கண்டிப்பாக கொண்டு வரேன். அப்படியே தயாங் வந்துட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வரலான்னு வரும்போது அப்போன்னு பார்த்துட்டு அங்கே லீ நிற்கிறான். டேய் இதை பாருங்கடா. ஐயோயோ, ரீயூனியனா? பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாரியே. சரி தயாங்கா, அந்த குட்டி பாப்பா கிடச்சிட்டானா? டேய் என்ன நினச்சிட்ற? குழந்தைங்கடா. அது எப்படி? அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேண்ணா? இது கேம் தயாங்கா, நீ கண்டுபிடிக்கணும். நானே எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் முதல்ல உன் உண்மைக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புள்ளை தேட விட்டு உன்னை அப்படியே அழகு பார்க்கலான்னு நினச்சேன். சரி போ போ, போய் குழந்தைய கண்டுபிடிப்போ. நீ மட்டும் நான் 5 நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலனா உன் குழந்த அவ்வளோதான், போயிடும் தயாங்கா. போ போ, போய் கண்டுபிடி பார்க்கலாம். தயோங் பாருங்க தயோங், எப்படி பேசுகிறாங்க பாருங்க தயோங். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஸோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தயாங்கோட ஆளுங்க வந்துடுறாங்க. என்ன தயாங்கா, தப்பு பண்ணிட்டியடா, உன்னை நான் தனியாக தானே வர சொன்னேன். சரி, இதுக்கு மேலே உங்களை சும்மா விடக்கூடாது, மொத்தத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு லீ வந்துட்டு எல்லோரும் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தயாங் எப்படியா ஜேகே வந்துட்டு சேவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிச்சிட்டு வேற எங்கேயோ நல்லா சேஃபான பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாரு. தயாங் கையை விடுங்க தயாங், குழந்த இல்லாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன். டே குக்கி, புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ சேஃபாரு, அதுக்கப்புறம் குழந்தை நான் கண்டிப்பாக கொண்டு வரேன்டா. நீ முதல்ல இங்கே பத்திரமாரு அப்படின்ட்டு தயாங் வந்து குழந்தை தேடி போகிறாரு. ஸோ இங்கே தயாங்கோட ஆளுங்களாம் வந்துட்டு அப்படியே லீவோட ஆளுங்களை வந்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ஷூட் அவுட் நல்லா நடந்துகிட்ருக்கு. அப்போ லீ வந்துட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் தயாங் பின்னாடியே போகிறான். ஸோ அதை ஜேகே பார்த்துடுறாரு. லீ அவனோட கன் எடுத்து அப்படியே தயாங் கேம் பண்ணுறான் ஷூட் பண்ணலான்ட்டு. அதுக்குள்ளே ஜேகே வந்துட்டு அப்படியே தயாங்கை சேவ் பண்ணி புல்லட் அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ ஜேகே ஹிப்லே அந்த புல்லட் போயிருக்கும். ஸோ ஜேகே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஸோ தயாங் போயிட்டு அப்படியே ஜேகேவை பிடிச்சிக்கிறாரு. என்ன இப்படி பண்ண? டே குகி, டே ஒன்றும் இல்லைடா உனக்கு. என்ன பாரு ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு. ஒன்றும் இல்லை தயாங், குழந்தைய காப்பாற்றுங்க தயாங். டே குக்கி, நீ என்ன விட்டு போகாதடா. யாருமே இல்லை குக்கி, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடா. இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன். நம்ம சேர்ந்து வாழலாம். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம்டா. நல்ல ஃபேமிலியாக பிடிச்ச மாதிரி ஹாப்பியான லைஃப் வாழலாம்டா. டே குகி போகாதடா. டே என்னை பாரு ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு. தயாங், குழந்தைய காப்பாற்றுங்க தயாங். குழந்தை நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போங்க தயாங், போய் குழந்தைய காப்பாற்றுங்க. நான் நல்லா தான் இருக்கேன். என்னால் மேனேஜ் பண்ண முடியும். சரிடா சொல்லும், நான் இதோ போகிறேன், போய் குழந்தைய பார்க்குறேன் அப்படின்ட்டு தயாங் வந்துட்டு அவர் பாடி கார்ட்ஸ் கிட்ட ஜேகே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிவிட்டு தயாங் இப்போ குழந்தைய தேடிட்டு போகிறாரு. ஸோ ஆக்சுவலாக நான் இருக்கோன்னா ஜேகே ஷூட் பண்ண அடுத்த நிமிஷமே மற்ற எல்லா பாடி கார்ட்ஸும் சேர்ந்து லீயை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் தான், லீ இறந்துட்டான். ஸோ தயாங் போயிட்டு குழந்தை எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது குழந்தைய வந்துட்டு ஒரு டப்பில் போட்டுட்டு மேலே இருக்க டேப்பை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட்டர் அப்படியே ஃபில் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ தயாங் போயிட்டு எப்படியும் அந்த வாட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைய சேவ் பண்ணியிருப்பார். ஸோ தயாங் இப்போ நேராக குழந்தைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பார். ஸோ ஒரு பக்கம் ஜேகேவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் பேபி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே வெயிட்டிங் ஹாலில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு ஜிம்மின் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. மச்சான் டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க மச்சான் நீ கேளு மச்சான். டே தயாங் இரு, நான் கேட்குறேன். டாக்டர், பேஷண்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்குது? கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான், எங்களால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் பேபியை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஸோ ஜங்குக்கு தான் கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருக்குது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். டே ஜெமினா,
அப்படி சொல்கிறாங்க. டே குக்கி, இல்லைனா நான் இருக்க மாட்டேன்டா, என்னை விட்டுருங்க, நானும் எங்கேயாச்சும் போகிறேன். டே தயம், மயிர் பண்ணாத, இதெல்லாம் முன்னாடியே வேணாம் நான் சொன்னா இல்லையா? மச்சான் நான் என்னடா பண்ணுறது, அதுவும் நானா காரணம்? ஆமாண்டா மச்சான், நீ தான் காரணம். நான் எவ்வளோ வார்ன் பண்ணேன், ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு அவங்க தனியாக இருக்காங்க அப்போல்லாம் போகாமல் இப்போ வந்துட்டு என்ன பிற பிடிங்க மாதிரி, இதை செஞ்சு விடு, இந்த செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் உட்காடுறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜேகேயோட அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. ஜேகேக்கு சர்ஜரி முடிஞ்சு 16 hours ஆகிடுச்சு. ஸோ புல்லட் வந்துட்டு அவ்வளோ டீப்பாக இறங்கலை. ஸோ ஜேகே அதனால் சீக்கிரமாக கண் முழிச்சிடுறாரு. டாக்டர் போயிட்டு உள்ள விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு கண் முழிச்சோடனே தயவங்க தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் வந்து தயவங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ள. தயவங்க போயிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஸோ ஜேகே தயவங்க பார்த்துட்டோடனே அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஏஞ்சிக்கிறாரு. வேணாம் ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீ ரெஸ்டடு. தயவங்க இதுக்கப்புறம் விட்டுட்டு போக மாட்டீங்கள்ல? ப்ராமிஸாடா. அண்ட் நான் விட்டுட்டு போனதுக்கு நிறைய ரிக்ரெட் பண்ணுறேன். ஆனால் நீ ஏன் ஒரு தடவை கூட கேட்கல? தெரியும் தயாங், நீங்கள் என்னை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் என்னோடய சேஃப்டியை பற்றி தான். பட் அதுக்குன்னு நீங்கள் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. டே சாரிடா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. உனக்கும் நம் குழந்தைக்கும் சேஃபாக இருக்கணும்னு தான் நான் ரொம்ப தள்ளி போனேன். யாருமே ரீச் பண்ணாத இடத்துக்கு நான் தள்ளி போனேன். இப்போ அதுவே தப்பாகிடுச்சுல. சரி, நான் மன்னிச்சிரு குக்கி. அச்சோ தயங்க, மன்னிப்புலாம் ஒன்றும் வேண்டாம், அது ரொம்ப பெரிய வார்த்தை. அதுவும் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ப்ளீஸ் வேண்டாம் தயங்க. அப்புறம் குழந்தை எங்கே போனா? குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல? குழந்தை நல்லா இருக்கும், ஆண்டி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் குக்கி, ரொம்ப நாள் ஆச்சுரா உன் லேப்பில் நான் படுத்தேன், நான் கொஞ்சம் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறாரு. ஸோ ஜேகே, அச்சோ தயாங் உங்களுக்கெல்லாம் இல்லையா, வாங்க வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தயாங் போயிட்டு அப்படியே ஜேகேயோட லேப்பில் அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே தயாங்கோட ஹேரை அப்படியே கோதி விடுறாரு. அச்சோ தயாங் அழாதீங்கங்க. ஒன்றும் இல்லைடா, இதை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என் முட்டாள்தானதுனால. அச்சோ தயாங் விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம். சரி சொல்லும், இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன், ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ 2 years அப்படியே பாஸ் ஆகுது. தயாங், ஜேகே அப்புறம் டேஜூன் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நார்மலான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஆசைப்பட்டது ஃபுல்லாக இது மட்டும்தான். இப்போ ஜேகேவும் தயாங்கும் கிச்சனில், தயாங் நோ நோ ப்ளீஸ் ப்ளீஸ், ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சுல, கிளம்பணும். டே டைம் மட்டும் கட்டி விட, நான் எதுவும் பண்ணல. தயாங்க நீங்களே கட்டிக்கோங்களேன், டையை கட்டி விடணுன்னு பேரில் நீங்கள் போங்க, என்னென்னோ பண்ணுறீங்க. சரி நான் எதுவும் பண்ணல, டையை மட்டும் கட்டி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே போயிட்டு அப்படியே தயாங்க டை கட்டி விடுறாரு. தயாங் இதுக்கு இப்போ இவ்வளோ கிட்ட வரீங்க, ப்ளீஸ் போங்க. நான் அப்படி தான் வருவேன், என்ன பண்ணுவேன்? தயாங் பாருங்க, மணி 9 மணி ஆகுதோ, ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆமாண்டா டே, அவ்வளோதான் என் பாஸ் தான் என் மண்டே ஒட்டிடுவான். சரி நான் கிளம்புறேன் அப்போன்னு பார்த்துட்டு டேஜூன் அப்படி தயாங்கிட்ட ஓடி வரான். அப்பா அப்பா ஜிப்பு போடணும். தயாங் பாருங்க, உங்கள் பையன் அப்படியே உங்களை மாதிரி பேண்ட்டுக்கு ஜிப்பு கூட அது போட்டு விட ஆள் தேவைப்படுது. ஏன் எனக்கு ஜிப் போட தெரியும். ஆமாம் தயாங், அப்படியே தெரிஞ்சிட்டாலும் எப்பவுமே நான் தானே டே குழந்த வேண்டாம். குட்டி இங்கே வாங்க. ஜிப்பு இப்படி போடணுன்னா நல்லா பிடிச்சி போடணும், எல்லாம் மாட்டிக்கும். சரிப்பா, நான் பிடிச்சி போடுறேன், நான் மாட்டிக்காத மாதிரி பிடிச்சி போடுறேன். ஐயோ தயங்க, ஏன் தயங்க இப்படி பண்ணுறீங்க? அதோ குழந்தைக்கிட்ட போய் சும்மாடா, அவனுக்கு தெரிய வேணாம், மாட்டிச்சுன்னு என்ன பண்ணுறது, அதனால தான். அப்புறம் தயாங் சொல்ல மறந்துட்டேன்,
தேஜுனோட ஸ்கூல் வேன் காலையிலே போயிடுச்சு போல். நீங்கள் தான் இன்றைக்கி அவனை ட்ராப் பண்ணணும் ஸ்கூலில். சரிடா, சரி நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் போகிற வழியில் நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு தயாங்கோ தேஜுனும் கிளம்புறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, தயாங் நீங்கள் மறந்துட்டீங்க. சாரிடா சாரி, கிட்டவா. ஐ லவ் யூ ஜொல்லும். ஐ லவ் யூ டு தயாங். அப்படியே தயாங்கோ தேஜனும் கிளம்புறாங்க. ஸோ ஜேகே அப்படியே வீட்டுக்கு வெளியே நின்று அப்படியே டாட்டா காமிச்சிட்ருக்காரு. அவ்வளோதான்டா, இவ்வளோ தான் ஒன் ஷாட்டு. முடிச்சிடலாமா? முடிஞ்சு விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன் ஷாட் வேணும்னா, லைக் இந்த தீமில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளாட்டும் சொல்லுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன் ஷாட் போட. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது, போக்கிரி டு பூக்கி. ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது எஃப்எஃபோட நான் வரேன். தென் ஆர்மி டாடா பாபா, see you.